பிரியமானவர்களே, உங்கள் அனைவருடைய முகங்களையும் பார்க்கும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, எத்தனை பேர் படுக்கையா இருக்காங்க. நீங்க கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்துருக்காங்க, அதை உணர்ந்து துதிக்கணும். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக துதிக்கிறேன், கர்த்தர் கொடுத்த பலத்துக்காக துதிக்கிறேன், கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக துதிக்கிறேன், கர்த்தர் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தர் கொடுத்த சத்திய ஆவியானவருக்காக, தேவர்களுக்காக, சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற அந்த தூய ஆவியானவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். திருச்சபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உலகம் முழுதும் ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரிகளுக்காக, சகல பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அகில உலக திருச்சபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும், கர்த்தர் கொடுத்த எல்லா பரிபூர்ணமான ஈவுகளையும் கிருபா வரங்களையும் நினைத்து ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா, நம்ம எல்லாருக்காகவும் தம்முடைய ஜீவனையே கொடுத்த அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏற்கனவே நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். மேன்மை பாராட்டல் அதனுடைய 2வது பகுதி இது. மேன்மை பாராட்டல் எதை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்ட வேண்டும், எதை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. தேவன் நமக்கு போதிக்கிறார், தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அதை குறித்து நாம் போன வாரம் அழகாக படித்தோம். பராக்கிரமசாலி, ராணுவ வல்லமை படைத்த நாடுகள், தனி மனிதன் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 3வது ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். என்று நாம் படித்தோம். இன்னும் நாம் அநேக காரியங்களை படித்தோம். அழகை குறித்து, ஜாதியை குறித்து, சபையை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, ஊழியர்களை குறித்து, குடும்ப அந்தஸ்தை குறித்து, உபவாசத்தை குறித்து, தசம பாகத்தை குறித்து, காணிக்கைகளை குறித்து, நாம் கர்த்தருக்காக செய்த பெரிய காரியங்களை குறித்து, எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது என்று நாம் போன முறை தெளிவாக படித்தோம். இன்றைக்கு நாம் படிக்க போகின்ற 3 காரியம் இந்த வசனத்தில் இருக்குது. ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. ஐஸ்வர்யத்தின் மீது பற்று, ஐஸ்வர்யத்தை சார்ந்து வாழ்தல், ஐஸ்வர்யம் பாதுகாப்பு தரும் என்று எண்ணிக்கொள்ளுதல், ஐஸ்வர்யத்தை தன்னுடைய ஜீவனாக கொள்ளுதல், இதைதான் இங்கே வேதம் கண்டிக்கிறது. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு உலக மக்கள் அநேகர் தங்களுக்கு இருக்கிற ஆஸ்தியை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். தனக்கு இருக்கிற அநேக வீடுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். தனக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஐஸ்வர்யம் மேன்மை பாராட்டலுக்குரியதுதான்.
ஆனால் இந்த வேத வசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, அதை சார்ந்து வாழக்கூடாது, அதன் மீது பற்று அழைக்கக்கூடாது. அதுதான் என் வாழ்நாள் முழுதும் எனக்கு பாதுகாப்பு என்று ஐஸ்வர்யத்தை கருதி விடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் இப்பொழுது துணிகிறது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தால், எவ்வளவு செல்வம் இருந்தால், எவ்வளவு சொத்துக்கள் இருந்தால் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது எனக்கு பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. வசனம் ஒரு அதிகாரத்தின் பகுதி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் ஒரு வாலிபனை பார்க்கின்றோம். அப்பொழுது ஒருவன் வந்து, மத்தேயு 19:16 வசனம், அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, he was very near to God, he was very near to Jesus, he was looking at Jesus, he was talking to Jesus. இயேசுவை அவன் நோக்கி பார்க்கின்றான், இயேசுவின் அருகாமையில் இருக்கின்றான், இயேசுவின் பக்கத்திலே இருக்கின்றான். What a blessed man. அவன் கேட்கிறான், அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனிதனுடைய கேள்வியை பாருங்கள். எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்தில் வந்து, நான் பார்வையடைய வேண்டும், நான் ஒரு குருடன், பிறவி குருடன், எனக்கு பார்வைத்தார்கள் என்று கேட்டிருக்கிறார். அநேக காரியங்களை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய தரிசனம், இந்த மனிதனுடைய அந்த வாஞ்சை, இந்த மனிதனுடைய நோக்கம் it is full of glorious, மகிமை நிறைந்ததா இருக்கிறது. நல்ல கேள்வியாக பார்த்து கேட்கலாம். நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விரும்பினால், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விரும்பினால், நீ கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். If you want to enter into the kingdom of God, you have to keep up my commandments, you have to keep up my words. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க விரும்பினார் என்று சொல்லுகிறார். அவன் அவரை நோக்கி மறுபடியும் ஆண்டவர் பார்த்து அவன் கேள்வி கேட்கிறான். அவன் அவரை நோக்கி எவைகளை, எந்த கற்பனைகளை, எந்த கட்டளைகளை, எந்த வசனத்தை என்று கேட்கின்றான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். ஏசப்பா நியாயப்பிரமாணத்தை அங்கே போதிக்கின்றார். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நான் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அவைகளை நிறைவேற்றவே நான் உலகத்திலே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னதை இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். நித்திய ஜீவனுக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும் என்றார். எந்த நன்மையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த மனிதனுக்கு 10 கட்டளைகளை எழுதிட்ட எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார்.
ஆச்சரியத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த வாலிபர் இப்பதான் ஊசி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று கேட்ட அந்த மனிதன் பெயர் சொல்லப்படவில்லை. சர்கியூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனுஷனுக்கு பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த வாலிபன் he was a youth, young man, வாலிபன். ஆனால் அவனுக்கு இருக்கின்ற அந்த ஆசை ஒரு மகிமையான ஆசை, ஒரு ஸ்பிரிச்சுவல், he had a spiritual knowledge. நான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, நிலையற்றது. நான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்படி என்றால் நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்ட இந்த மனிதன் யார் என்றால் இவன் ஒரு வாலிபன். வேதத்தில் இவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் வாலிபனாக இருக்கிறான். வாலிப வயது மிகவும் அழகான வயது. வாலிப பிராயத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய காரியங்கள், உலக காரியங்களை நிறைய கற்றுக்கொள்ளணும். இட் இஸ் a age of learning, yearning. ஒரு பக்கம் லேர்னிங், ஒரு பக்கம் yearning. இந்த வாலிப வயது இவனுக்குள்ள ஆவிக்குரிய வாஞ்சை மிகவும் பார்க்கக்கூடியது. இந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதை படிச்சுட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன், ஆச்சரியப்பட்டேன். எப்படி இது கை கூடும்? How is that possible to keep up the 10 commandments? இவன் தைரியமா சொல்றான், இவைகளை எல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன். What a man! He's a wonderful man. He should be appreciated. அவனை பாராட்டாம இருக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வசனங்கள் அவனுக்கு சொல்லி காட்டுறாரு. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கலவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே. அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் ரொம்ப அனாவசியமா சொல்லிட்டான், ரொம்ப ஈஸியா சொல்லிட்டான். எனக்கு என்னமோ இந்த மாதிரி சொல்ல முடியாது, உங்களுக்கும் கூட சொல்ல முடியாது. இவன் ரொம்ப அனாவசியமா சொல்லிட்டான், இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னா இவனுக்கு பைபிள் நல்லா தெரியும். அப்ப அவன் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நல்லா படிச்சிருக்கான். இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு கொண்டு, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு கொண்டு 10 commandments நான் சின்ன வயதிலிருந்து கை கொண்டு அவைகளை நிறைவேற்றி வெற்றிகரமாக வாழ்ந்திருக்கிறேன். இன்னும் என்கிட்ட என்ன ஆண்டவரே குறை இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்று அவரை தைரியமாக கேட்கின்றார். இந்த மாதிரி யாருமே கேட்க முடியாது, இந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இவன் இதை கேட்டுவிட்டான், சொல்லிவிட்டான். இவன் மிகவும் பாராட்டக்கூடிய மனிதன் இதுவரைக்கும். திரும்பி நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அவனோடு கூட பேசுகிறார். இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? நான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும். இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். இது ஒரு நல்ல கேள்விங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறோமா, ஆண்டவரே என்கிட்ட இன்னும் என்னப்பா குறை இருக்கு, நான் திருத்திக்கிறேன், என்னை உணர்த்துங்க, என்னை கன்னிக் பண்ணுங்க, என்கிட்ட இன்னும் குறை இருக்குது, ப்ளீஸ் சொல்லுங்க. என்னையாவது கேட்டுட்டோமா? நான் வாழ்கின்ற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரிப்படைத்துக் கொண்டிருக்கின்றோம். எதையோ சாதித்து விட்டதாக வில்லியம் கேரி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அருமையானவர்களே, we did nothing for the Lord so far. ஆனால் இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் பார்த்து கேட்கிற கேள்வி என்ன, இன்னும் என்ன என்னிடத்தில் குறைவு உண்டு, இன்னும் எங்கெல்லாம் நான் மனம் திரும்பணும்,
இன்னும் எங்கெல்லாம் நான் குணப்படணும், இன்னும் நான் எங்கெல்லாம் பரிபூர்ணமாகணும், இன்னும் நான் எங்கெல்லாம் என்னை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு கேட்கிறேன். இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என்றார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி, ஆண்டவரே இன்னும் என்கிட்ட என்ன பார்ப்பா இருக்கு, இன்னும் நான் எங்க மனதிருக்கணும், இன்னும் நான் எங்க குணப்படணும், இன்னும் நான் எங்க பரிசுத்தமாகணும், இன்னும் நான் எங்க நீதியை செய்யணும், இன்னும் நான் எப்படி ஊழிய செய்யணும், இன்னும் நான் எப்படி உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யணும், எப்படி உங்களுடைய சித்தத்தை செய்யணும், எப்படி உங்களை மகிழப்படுத்தணும், இன்னும் என்கிட்ட என்ன குறைனா இருக்கு நாம் கேட்கின்றோம். இந்த வாலிபன் அருமையான வாலிபன் திறந்த மனதோடு ஆண்டவரோடு பேசுகிறார். அதற்கு இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால், இயேசு அவனை நோக்கி, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் சொல்லிட்டார். இப்ப நீ என்கிட்ட போலாம், நீ போய் உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று, ரொம்ப வினோதமான ஒரு டீச்சிங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கிறார். நீ போ, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னு விரும்புற, நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொண்டிருக்கிற, யூ ஆர் அப்ரிஷியேட்டட், பட் இன்னும் நடத்துல ஒரு குறை இருக்கிறது. நீ போய் நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாத்தீங்களா, கேட்டீங்களா? எந்த மாதிரி ஒரு டீச்சிங் அவனுக்கு கொடுக்கிறாரு. அவனுக்கு அது தேவையான ஒரு டீச்சிங். ஏனென்றால் அவனுடைய பற்று, அவன் சார்ந்து வாழ்ந்தது, அவன் தன்னுடைய முழுக்க அவனுக்கு ஜீவனாய் அவனுக்கு இருந்தது பணம், ஐஸ்வர்யம். தேவனை காட்டிலும் அதற்கு தான் அவன் மிகவும் முதலிடமும் கொடுத்திருந்தான். நீ போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்றார். போ, உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்க வேண்டும். அவன் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை உடையவராக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் எந்த விதமான பிரவேசிக்கிறது கூட வழி தெரியாதவனாக, அந்த வழியை அவன் விட்டுவிட்டவனாக அவன் திக்கும் காடி கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், நீ பூரண சர்க்குணராய் இருந்தார், உனக்கு உண்டானதெல்லாம் விற்று பிச்சை கொடு, பிச்சை கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உனக்கு பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். அதாவது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் இல்லை, காரணம் இந்த பணம், அவனுடைய ஐஸ்வர்யம் தான் தடையா இருக்கு, அதை உடச்சி எல்லாருக்கும் கொடுத்துடு, அப்புறம் என்னை பின்பற்றுவார். பரலோக ராஜ்யத்தில் நீ பெரிய ஐஸ்வர்யவனா இருக்க, பெரிய ரிச் மேனா இருக்க பரலோக ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, அந்த வாலிபன், இவனை பற்றி 2 இடத்தில் வாலிபன் என்று சொல்றார். அப்பொழுது அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியாக, இப்பதான் உண்மை வெளியே வருது, இவன் சாதாரண ஐஸ்வர்யமான அல்ல, பில்கேட்ஸ் மாதிரி, இவன் மிகுந்த ஆஸ்தியுடையவன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர்களுடைய ஆஸ்தியை பார்க்கிறார், ஐஸ்வர்யத்தை பார்க்கிறார், அவனுடைய உள்ளமெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்திலே திளைத்திருக்கிறதை பார்க்கிறார், அந்த ஐஸ்வர்யம் தான் அவனுக்கு தேவனாயிருக்கிறதை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்ட பொழுது
துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். கேட்டீங்களா? உற்சாகமா வந்தா கர்த்தர்கிட்ட, அவர்கிட்ட பேசினான், அவர்கிட்ட பார்த்தான். He was very near to kingdom of God. He was near to kingdom of heaven. He was very near to the king of heavens. பரலோக ராஜ்யத்தின் ராஜ்யத்திலே வந்துட்டான், பேசிட்டான், பார்த்துட்டான். ஆனா அங்கே அவர் சொன்ன காரியங்களை அவனால் செய்ய முடியவில்லை. காரணம், அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தான். ஆண்டவர் பண்ற பிரசன் அவனுக்கு இப்பொழுது துக்கமாயிருக்கிறது, கலக்கமாயிருக்கிறது. இதை என்னால் செய்ய முடியாது, தேவனுக்கு செய்ய முடியாது, தேவனே சொன்னாலும் செய்ய முடியாது, என்னால் என் ஆஸ்தியை விட முடியாது. என் ஆஸ்தி தான் என் ஜீவன், என் ஆஸ்தி தான் என் கடவுள், என் ஆஸ்தி தான் என் பொக்கிஷம், அதை விடவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப துக்கம் அடைச்சிட்டாங்க. எவ்வளவு உற்சாகமா பரலோக ராஜ்யத்தில் போனோம், ஆண்டவருக்கு பின்பற்றணும், அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும், எவ்வளவு உற்சாகமா வந்தாலும் அவ்வளவு துக்கமா இப்ப வீட்டுக்கு போறோம். ஏன்? ஆண்டவர் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக ஐஸ்வர்யவான்கள் தேவனை இன்றைக்கு மறுதளிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். எல்லாரும் இல்ல, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வரும். அதோடு கூட தேவன் வேதனை கூட்டார். தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறார், கனத்தை தருகிறார், அது ஒரு பக்கம் இருக்குது, அதனோட வேதனை இல்லை, அதை பத்தி இங்க பேசப்படவில்லை. முழுக்க ஐஸ்வர்யத்தையே கடவுளாக நினைப்பவர்கள் ஆண்டவர் அப்பேற்பட்ட மனிதரை குறித்து சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காற்றிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சிஷ்யர்கள் இந்த போதனையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படியானால் யார் பிரவேசிக்கக்கூடும்? மனுஷனால் கூடாதான், தேவன் உங்களை பிரவேசிக்க செய்தார். இங்கே ஐஸ்வர்யவான்களை குறித்து அவர் பேசுகிறார். ஐஸ்வர்யத்தை தங்களுடைய கடவுளாக, ஐஸ்வர்யத்தை தங்களுடைய ஜீவனாக, ஐஸ்வர்யத்தை தங்களுடைய பற்றாக பற்றி கொண்டிருக்கிறவர்கள். ஊசி காதல வட்டாவும் போகும், ஆனால் ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தை கடவுளாக நினைப்பவர்கள், ஐஸ்வர்யத்தை தொழுபவர்கள், ஆராதிப்பவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகம் ஊசி காதல் போயிடும், ஆனால் இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஐஸ்வர்யம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. ஐஸ்வர்யம் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லாது. ஐஸ்வர்யம் நமக்கு குணமே செய்யாது. ஒரு யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். ஒரு அம்மாவுக்கு கேன்சர், 2000 ரூபாய் நோட்டுகள். டாக்டர் சொல்லிட்டார், உங்க நோய் தீர. அவங்க 2000 ரூபாய் நோட்டுகள் அப்படியே லட்சமா கொண்டாந்து இறச்சிட்டாங்க. கீழே தான் இறச்சி கிடக்குது. என் நோயை குணமாக்குங்க, எவ்வளவு பணம் வேணாங்க, எவ்வளவு பணம். அப்படியே நான் அதை பார்த்தேன். 2000 ரூபாய் சுத்தி போட்டு. சில சமயத்தில் பணம் இருக்கலாம், அது எல்லாத்தையும் சாதித்து விடாது. ஒரு சாதாரண கேன்சர் நோயை கூட குணமாக்க திராணி கிடையாது. பணத்தினால் எதையும் நான் சாதித்து விடுவேன், சாதித்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஐஸ்வர்யவான்களை எதிர்த்து பேசினார். அவர்களை பற்றி அவர் கமெண்ட் பண்ணார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஐஸ்வர்யத்தை தேவனாக விக்கிரகமாக கொள்ளக்கூடாது. தேவனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரை சார்ந்து வாழ வேண்டும். ஐஸ்வர்யத்தை சார்ந்து வாழக்கூடாது என்று நிலைய போதித்திருக்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, செல்வம் பெருகினால் தூக்கமும் கெட்டு போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, நான் இன்கம் டாக்ஸ்ல பல வருடங்கள் பணியாற்றினால் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பாஸ்டராக வந்திருக்கின்றேன். அப்பொழுது ஒரு நிறைய வெற்றி படங்களை எல்லாம், சினிமா படங்களை எடுத்த டைரக்டர் அங்கே வருவார். அவருடைய வழக்கு அந்த இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் அங்கே நடக்கும். அதில் பங்கு பெறுவார். என்னிடத்தில் அன்பாக பேசுவார். நானும் மிகவும் பெரியவர் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவரோடு கூட ரொம்ப அன்பாக பேசுவார். மதியத்தில் 2 பேரும் ஒன்றா ஹோட்டலுக்கு போவோம். அங்கே என்ன ஹோட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர் தெலுங்கு சினிமா டைரக்டர், புகழ்பெற்ற மனிதர். 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம். அவர் அடிக்கடி சொல்வார், சார் எனக்கு இந்த படத்தினால சார் தூக்கமே கிடையாது. இந்த இன்கம் டாக்ஸ்ல இன்ஜெக்ஷன் பண்ணி ரத்தத்தை உரிகிற மாதிரி எங்களை புரிஞ்சிடறாங்க சார். நிம்மதியே கிடையாது சார். பிரசங்கி அதை தான் சுட்டி காட்டுகிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, செல்வம் பெருகினால் தூக்கமும் கெட்டு போகும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் பணம் இல்லாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற மனுஷனுடைய நிலைமை இப்படிதான். நாம் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். இப்பொழுதே நாம் பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறோமா? தேவனுக்காக நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அதெல்லாம் ஒரு பொக்கிஷம். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினால் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உண்மையே சேவிப்பேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அந்த சேவையின் மூலமாக பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைக்கிறோம். நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யும் பொழுது, சுய சித்தத்தை நாம் ஒதுக்கி வைக்கும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். தேவன் செய்த கிரியைகளை, ஏசப்பா செய்த கிரியைகளை இன்றைக்கு நாம் இந்த சமுதாயத்திலே நாம் செய்யும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். பணம் நல்லதுதான், அது அநேக காரியத்துக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் அர்த்தத்தை தருகிறார். ஆனால் அதையே ஒரு விக்கிரகமாக, அதே ஒரு தெய்வமாக மாற்றிவிடக்கூடாது. அதைதான் ஆண்டவர் கண்டிக்கிறார். அதைதான் தேவன் எதிர்க்கிறார். அருமையானவர்களே, இந்த வேளையிலே நாம் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? நம்முடைய ஆஸ்திகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? இல்லை. ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் கொடுக்கிற தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோமாக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென்.